முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே. அரோராவை சுத்தமா முடிச்சு விட்டாங்க போங்க. நேத்துக்கான எபிசோடுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே அரோரா மேல சரியான காண்டில் இருக்காங்க. அரோராவை இந்த வீட்டை விட்டு வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா நடந்த சம்பவங்கள் அப்படி. நேத்துக்கான எபிசோட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் அதை வந்து முந்தானத்து லைவ்லயே பார்த்துட்டேன். ஆக்சுவலா முந்தானத்து நைட்டே அந்த லைவ்ல பார்த்துட்டேன். பட் நான் நினைச்சது என்னன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா எபிசோட்ல போட மாட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இருக்குது. அதனால இந்த விஷயத்தை கண்டிப்பா எபிசோட்ல போட மாட்டாங்க, லைவ்ல பார்த்தா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் எடுத்து நம்ம வீடியோவா பேசியிருப்போம். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. பட் நேத்து என்ன ஆச்சுன்னு தெரியல, டீம் வந்து அதை எபிசோட்ல போட்டு விட்டுட்டாங்க. எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே போட்டு விட்டாங்க. முக்கியமா ஆதிரை எஃப்ஜே பண்ண சம்பவம், அடுத்ததா நம்ம அரோராவும் துஷாரும் பண்ண சம்பவம், இந்த ரெண்டு சம்பவத்தையுமே எபிசோட்ல போட்டு விட்டாங்க. பட் ஆதிரை மேல கூட பெருசா ஹர்ட் வரல. ஆதிரை மேலேயும் சரி எஃப்ஜே மேலேயும் பெருசா ஹர்ட் வரல. எஃப்ஜே மேல மக்கள் கொஞ்சம் வெறுப்புல தான் இருக்காங்க. இந்த வாரம் எப்படியே எடுத்துடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அரோரா மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. அரோராவை எடுத்தாகணும், அவ அந்த ஷோவை அழைச்சிட்டு இருக்கா, அவ வந்து இந்த சொசைட்டிக்கே ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வச்சு செய்யும் செய்யறாங்க. இதுல என்ன ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருக்கு? அவங்களுக்கான ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு, நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் என்னோட ஒப்பீனியனுமே சேம் அதே தான். இந்த வீட்டை விட்டு அரோராவை வெளியே எடுக்கணும். ஏன்னா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, இந்த வீட்டுக்கு நீங்க லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து நார்மலா ஆயிட்டு இருக்குது. வர வர எல்லா எபிசோட்லயுமே அது நார்மலா ஆயிட்டு இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் ஒரு 30 நாள் கழிச்சு, 35 நாள் கழிச்சு, 40 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடியாது. லவ் கண்டென்ட் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு 3 வாரமாச்சும் ஆகும் ப்ரோ. 3 வாரத்துக்கு அப்புறம் தான் சின்ன சின்னதாக யாராச்சும் நைட் அப்படியே அங்கேயும் சுற்றி பேசி 4வது வாரம் தான் அந்த கண்டென்ட்டே முளைக்கும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 10 நாள் தான் இருக்குது. எப்படி 10 நாள் தான் இருக்கு. 10 நாள்ல இவ்வளோ பெருசாக ஒரு கண்டென்ட் எப்படி வரும்? 10 நாள்ல இவ்வளோ பெருசாக ஒருத்தர் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருமான்னு சொல்லிட்டு மக்கள் செய்கிறாங்க வச்சு. முக்கியமாக ஆதிரையெல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆதிரையெல்லாம் என்ன சொன்ன, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, நீ வந்து என்ன லோவாக்குற, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி டைலாக்லாம் விட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் மக்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது அரோரா அவர்களுக்கு, உனக்கு என்னம்மா அவ்வளோ இதுவா, அந்த பையனை பிடிச்சி தொடையை பிடிச்சி இது அப்படி இது பண்ற, ரெஸ்ட் ரூம்குள்ள வான் கூப்பிடுற, கையை பிடிச்சி இழுக்கிற, ஒரு மாதிரி பண்றிய, உனக்கு என்னதான் ஆச்சு, அவ்வளோ மோசமாவா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களை பொறுத்தவரைக்கும் இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். ஓகேவா? இவங்களை உள்ள எடுத்து போடும்போதே மக்கள் பயங்கரமா ஆப்போசிட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆட்களை எடுத்து போடுறீங்களா, சொசைட்டிக்கே ஒரு நாச கேடுறா இவங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆப்போசிட் பண்ணாங்க. பட் உள்ள வந்து ஒரு 2-3 நாள்ல அவங்களுக்கான பேரை லைட்டா மாத்தினாங்க. என்னன்னா சென்சிபிளா பேசுதுப்பா அந்த பொண்ணு, அவளுக்கான கண்டென்ட் அவ கரெக்டா பண்றா, கேமை கரெக்டா ஆடுறா, அரோரா சூப்பர் பாருன்னு சொல்லிட்டு, அரோரா சூப்பர் பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அரோரா மேல வச்சிருந்த அந்த ஒரு தாட்ஸ் வந்து மாத்தினாங்க. ஓகே, அரோரா குட் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. ஆனா இப்ப கடைசி ஒரு 2-3 நாள் வைக்கிற சம்பவத்தை பார்த்து மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்டு அரோரா மாறலாம் செய்யல, அரோராவோட ஒரிஜினல் கேரக்டர் இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. முக்கியமா அந்த கமாருதீன் துஷார் இந்த 2 பேரும் 2 துருவத்துல சைடில் வச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட் மேக் பண்றாங்க தெரியுமா? அது மூலமா பயங்கரமான ஹர்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுக்கான எபிசோட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த பையனை பிடிச்சி கூட்டு உட்கார வச்சு ஒரு மாதிரி இது பண்ணி பேசி எதெல்லாமோ ஒரு விதமா கொண்டு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம நேற்றுக்கான எபிசோட் அப்புறம் காலையில் கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபுல்லா கிஸ்ஸு. ஒரு தடவை என்ன நெக்கில் கிஸ் கொடுக்குறாங்க கூட்டு கட்டி பிடிச்சி, இன்னொரு தடவைன்னா தலை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு உட்கார வச்சு காதல கிஸ்ஸி. காதல ஒரு தடவை இல்லை நண்பர்களே, ஒரு 2-3 தடவை நடந்துச்சு. ஓகேவா? பட் தலையுமே இந்த இடத்துல சொல்லணும், அந்த தருதலையுமே நாள் வந்து தட்டி விட்டு போச்சு. அடுத்த நாள் காலையில் திருப்பி உடனே போயிட்டு ஓகே நீ கூட எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ இந்த கண்டென்ட் ஒரு மாதிரி தசை திரும்ப ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? எப்படி தசை திரும்ப ஆரம்பிச்சிட்டு முக்கியமாக மக்கள் வந்து அவ மேலே கோவப்படுறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு சும்மா இல்லாமல் அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன மாதிரி சம்பாதிச்சாங்க, அந்த சம்பாதிச்சது எப்படிலாம் செலவு பண்ணாங்க, எது மூலமாக சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ளே பேசியிருப்பாங்க. ஓப்பனாக பேசினாங்க. 21 வயசுல நான் அவ்வளோ சம்பாதிச்சேன், இந்த டேட்டிங் ஆப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பயங்கரமாக யூஸ் பண்ணேன், நான் சம்பாதிக்கிற அந்த காசெல்லாம் வருஷத்துக்கு இத்தனை தடவை நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நான் சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமை பீத்தி பேசியிருப்பாங்க. பண்ணது ஒரு கேவலமான வேலைகள். ஓகேவா? பண்ணது ஒரு கேவலமான வேலை. அதை வந்து உள்ள ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டு, நிறைய டபுள் மீனிங் போக ஆரம்பிச்சிட்டு. சும்மா அப்படி கீழே உட்காந்துட்டு வியூ கரெக்டாக இருக்கா பாரு அப்படிங்கிறது, அப்புறம் வந்து சும்மா தான் இழுத்தேன், வேறு எதுக்கும் இருக்கா காய், சும்மா தான் இழுத்தேன், ஸோ வியூ கரெக்டாக இருக்கான்னு பாருன்னு சொல்கிறது, பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா பாருன்னு சொல்கிறது, சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறது, வெட்டாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங் பேசுறது, இந்த மாதிரி ரொம்ப கன்றாவியான விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவ்வளோ வெளியே எடுத்துருங்க தயவு செய்து, தமிழ் பிக் பாஸை அழிச்சிருவா, வரப்போகிற தமிழ் பிக் பாஸும் அப்புறம் இந்த
இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும். உள்ள போயிட்டு அப்புறம் இந்த கண்டென்ட் கொடுத்தா 50-60 நாள் சர்வே ஆயிரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கண்டென்ட்டை கையில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பயங்கரமா ஆப்போசிட் பண்றாங்க. ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, ஆதிரே ஆகட்டும் அரோராவாகட்டும் 2 பேருமே இந்த கண்டென்ட் எடுத்தது இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகிறதுக்கு மட்டும்தான். இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு இவங்க கூடலாம் தொடர்பு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. எவிக்ட் ஆகி வெளியே போன 10 நிமிஷம் மறந்து அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க உள்ளே இருக்கணும், 50-60 நாள் இருந்தால் அந்த சம்பளம் கிடைக்கும், அந்த விஷயத்தாக மட்டுமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா சண்டை போட்டால் நெகட்டிவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பாசிட்டிவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி நெகட்டிவ் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வெளியே போயிருவீங்க, இல்லை பாசிட்டிவ் கிடச்சிச்சுன்னா நிறைய நாட்கள் இந்த வீட்டுக்குள்ள இருப்பீங்க. பட் நீங்கள் சண்டை போடுறத வச்சு உங்களுக்கு நெகட்டிவ் வருதா பாசிட்டிவ் வருதான்னு சொல்லி உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் காதல் கண்டென்ட்டை கையில் எடுத்தீங்கன்னா டெய்லி கண்டிப்பாக எபிசோடில் வந்துடுவீங்க, டெய்லி நிறைய நேரம் லைவ்ல வந்துடுவீங்க. அப்போ கண்டிப்பாக மக்கள் வந்து உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஓட்டுகள் வந்துட்டே இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக தப்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து 2 பேருமே இந்த லவ் கண்டென்ட்டை கையில் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்கிற விஷயம் என்னன்னா, அரோராவை வெளியே எடுத்துருங்க, இல்லாட்டினா அந்த சீசனை நாசம் பண்ணிடுவா. ஏன்னா அங்கே காமாரதினும் ஒரு மாதிரி ஆசையில் இருக்கான். ஓகேவா? அவன் ஓப்பனாகவே சொல்கிறான், நான் உனக்காண்டி தான் பிக் பாஸ் வீட்டுக்கே வந்தேன்னு சொல்லி அவர் ஒரு வித்தியாசமாக பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் துஷாரை ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் எடுத்து வச்சாச்சு. துஷார் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அரோரா கையில் தான் இருக்காப்புல. துஷாருக்கான கேம் பிளே காலியாயிரும், கமாரதினுக்கான கேம் பிளே காலியாயிரும், எல்லாருக்கான கேமே காலியாயிரும். எல்லாருக்கான கேமே ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆயிரும், அவங்க லைஃபுமே காலி ஆயிரும். அதனால் அவங்கள வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓட்டுகளும் போடலை. அன்அஃபிஷியல் நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியும், அன்அஃபிஷியல் இப்போ கீழே தான் இருக்காங்க. மக்கள் யாருமே ஓட்டுகளே போட மாட்டேங்காங்க. அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே கம்மி தான், அவங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேணால் ஓட்டுகள் போடுவாங்களா இருக்கும். அதுவும் எவ்வளோ ஓட்டுகள் போடுவீங்க? ஸோ மக்கள் வந்து ஓட்டுகளே போடல, சுத்தமாக போடல, வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க யாரோட ஃப்ரெண்டுங்க அப்படி தான் இருக்கும். யாரோட ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கா? ரிவ்யூவர் ரியாவோட ஃப்ரெண்டு. அவங்களும் சேம் இதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஒரு வாரம், 2வது வாரத்தில் வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு 2வது வாரத்தில் வெளியே போக போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியா கூட ஓகே, வந்த முதல் வாரம் கண்டென்ட்டே கொடுக்கல, சும்மா உட்காந்துருந்தாங்க. அதனால் இந்த வீட்டை விட்டு அடுத்த வாரம் வெளியே போனாங்க. பட் இவங்க ஒரு சில கண்டென்ட் கொடுத்தாங்க, பேசினாங்க, சண்டை போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு சில விஷயங்கள் தான் ரொம்ப மோசமாயிட்டு. அதனால தான் மக்கள் இப்போ சரியான வெறுப்பில் இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க வெளியே வர்றது ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள போனதே அந்த பேரை மாத்துறதுக்கு அப்படி தான் சொன்னாங்க. இது இந்த பலூனக்கான்னு கூப்பிடுறது, அந்த பேரை மாத்துறதுக்கு தான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. பட் உள்ள போயிட்டு பெருசா இருக்கா சிறுசா இருக்கான்னு கேட்கும்போது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் பார்த்தா அவனை ஜோக்கர் மாதிரி இருக்கா, நீ வீட்டுக்கு வந்துட்டு என்ன இலவ வேணா பேசுவா, டபுள் மீனிங்ல எப்படி வேணா பேசுவா, நாங்கள் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு மக்கள் கான்ல இருக்காங்க. என்ன வேணா நடக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறேன் ப்ரோ, அரோரா மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? அரோரா வந்து நம்ம தண்ணி படத்துக்கூட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் கூட ஒரு பாட்டுக்கு எங்கேயா சண்டையை போட்டு கத்திக்கிட்டு இந்த வினோத் கூட ஒரு காம்போ பண்ணிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. அப்பப்போ பேசுறது நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் இந்த லெவலுக்கு ஒரு எல்லையை மீறி போல, இந்த லெவலுக்கு ஒரு எல்லையை மீறி ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக அந்த லெவலுக்கு போல. ஓகேவா? பட் இவங்க ஒரு லெவலை தாண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது நாளைக்கு என்ன பிரச்சனை வேணாலும் கொண்டு வரும். அது இவங்களுக்கு மட்டும் கொண்டு வரேன்னு சொல்ல, துஷாருக்கும் தான் சொல்கிறேன். அவனும் தள்ளி இருக்கணும். அவனுமே முந்தானத்து நைட்டு ஓகேவா இருந்தவன் நேற்று காலையில் என்ன நினச்சான்னு தெரியல, பொத்துன்னு விழுந்து இப்போ ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சான். ஸோ அவங்கள வெளியெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மக்கள் ஃபுல்லாகவே ஆப்போசிட் பண்ணி விஜய் டிவிக்கு ஆப்போசிட்டில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, வெளியே ஆல்ரெடி கேஸை போட்டு ஒரு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வெளியே ஒரு கேஸை போட்டு தமிழ்நாட்டை வந்து அழிக்கிறாங்க, இந்த மாதிரி ஷோ வச்சு நாகரிகம்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டிருக்காங்க. எல்லா சீசனும் வரும், அதே மாதிரி இந்த சீசனும் வந்திருக்குது. பட் இப்போ இந்த சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது ஒரு கேஸ் ஆச்சுன்னா அதையே சாக்கா வச்சு கண்டிப்பாக பிக் பாஸை மூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேவா? மூடுறதுக்குன்னா ஃபுல்லாகவே மூடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி கூட ஏதாவது லாக் வச்சுருவாங்க, கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பொறுத்தவரைக்கு டீம் வந்து எதாவது யோசித்து இவங்களை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இவங்க இருந்தால் டிஆர்பி வரும்னு சொல்லிட்டு யோசித்து டீம் உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், வெளியெடுத்தா நல்லதா இல்லை உள்ளே இருக்கட்டு ப்ரோ, உள்ளே இருந்து அந்த கன்றாவையான கண்டென்ட் கொடுக்கட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது பார்க்கலாம்.